ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்எம் டெக். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறது சோலார் பவர், அதாவது மினி சோலார் பவர் வச்சு உங்களுக்கு தேவையான ஒரு போதுமான அளவு கரண்டை வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ண போனீங்கன்னா நிறைய கொஞ்சம் தேவை இருக்கும். இப்போ வந்து கொரோனா லாக்டவுனில் இருக்கிறதால வந்து மெட்டீரியல் கிடைக்கல. ஸோ இருக்கிற மெட்டீரியலை வச்சு அந்த வந்து வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் கொரோனா லாக்டவுனில் வீட்டுக்குள்ளே இருக்கிறதால ரொம்ப போர் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் மேக் பண்ணால் பார்க்குறவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் கொடுத்துருக்கக்கூடிய டயக்ராம்ஸ் உங்களுக்கு தெளிவாக இல்லைனா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். இதில் நான் காட்டியிருக்க சோலார் பேனல் வந்து ஒரு பழைய பேனல் தான். ஏன்னா வந்து ஆல்ரெடி மாட்டினது தான் திரும்ப எடுத்து இடத்த கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி கொஞ்சம் வெளிச்சம் அதிகமான இடத்துல வைக்கிறதுக்காக ஷிஃப்ட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். இந்த சோலார் பவருக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பேனலை வச்சு நீங்கள் வந்து பெரிய பெரிய இன்வெர்ட்டர் வந்து சார்ஜ் பண்ண முடியாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் யூபிஎஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இதில் உள்ள பேட்டரியை வேணால் சார்ஜ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நான் இதில் வந்து லெவல் இண்டிகேட்டர், நமக்கு இன்புட் வோல்டேஜ் எத்தனை லெவலில் வருதுன்னு பார்க்குறதுக்காகவும் லெவல் இண்டிகேட்டர் சர்க்கியூட்டை வந்து நம்ம ஓன் மேக்கிங்கில் வந்து ரெடி பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து வீடியோவில் இணைச்சிருக்கேன். இதில் பயன்படுத்தியிருக்க மெட்டீரியல் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு சரியான ரேட்டு இப்போ கரண்ட் ரேட் தெரில. ஸோ அந்த ரேட்டு எல்லாமே வந்து கீழே வீடியோக்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் நீங்கள் லிங்க் இருக்குது, அதை பே பண்ணி வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு இப்போ நியர்பை லொக்கேஷன் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் கடையிலேயே வந்து எல்லா பொருட்களும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய சேனல் நீங்கள் புதிதாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வரக்கூடிய இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நம்மளுடைய ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுடைய மொபைலுக்கு நேரடியாக வந்துடும். வாங்க நண்பா, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் ஒரு பழைய யூபிஎஸ் ஒன்று எடுத்திருக்கேன். நம்மகிட்ட கம்ப்யூட்டர் யூபிஎஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி யூபிஎஸ் ஒன்று எடுத்திருக்கேன். ப்ளஸ் அதில் உள்ள பேட்ரி அண்டு நமக்கு வந்து ஒரு சோலார் பேனல். அடுத்து லெவல் இண்டிகேட்டர் சர்க்யூட் வந்து தேவைன்னா நம்ம வந்து இதுக்கு இடையில ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்காக அந்த ஒரு டயக்ராம் வந்து பிளாக் டயக்ராம் போட்டுருக்கேன் பாருங்கள். அந்த பிளாக் டயக்ராம் உங்களுக்கு வேணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேயும் போய் எடுத்துக்கலாம். லெவல் இண்டிகேட்டர் சர்க்யூட் வந்து ஆன்லைன்லேயே வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு லெவல் இண்டிகேட்டர் சர்க்யூட் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகே, அந்த லெவல் இண்டிகேட்டர் சர்க்யூட் வந்து மேக் பண்ணக்கூடிய வீடியோ முடிஞ்ச இதை கண்டினியூஸில் ஆட் பண்ணிடுவேன். அப்படி தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். அதை வந்து ஃபாலோ பண்ணி அந்த இதுக்கெலாம் இடையில வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோலார் பேனல் வந்து பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு 9 செல் உள்ள ஒரு சோலார் பேனல். மாதிரி உடஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா மேலே இருக்க கண்ணாடி வந்து கழட்டும் போது கீழே வந்து உடஞ்சிட்டு இருந்தாலும் இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இதோட மேக்ஸிமம் வோல்டேஜ் என்னென்னா உங்களுக்கு சோலார் பேனலோட பின்னாடியே வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த ப்ராடக்ட் வந்து பெல் கம்பெனியோடது, பாரத் எலக்ட்ரானிக்ஸோடது. பீக் பவர் வந்து 18 வாட்ஸில் இருக்குது. அண்டு மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து 17 வோல்ட்டில் இருக்குது. அது தெரியும். இந்த ஸ்டிக்கர் பேரை உடனே பக்கத்தில் எழுதி வச்சுட்டேன். ஓகே நண்பா, நம்ம இதோட இந்த போர்ட்டில் தான் நம்ம வந்து சோலார் பேனல் கனெக்ஷன் வந்து கொடுப்போம். அது கீழே வந்து எது ப்ளஸ்ஸு எது மைனஸ்ன்னு கொடுத்துருப்பாங்கன்னா இதில் வந்து டிசி அவுட்டும் வரும். ஆனால் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சன்லைட்டை பொறுத்து அதோட டிசி வோல்டேஜ் அளவு வந்து கூடவும் செய்யும் குறையவும் செய்யும், மாறிக்கிட்டே இருக்கும். இது போக நமக்கு எக்ஸ்ட்ரா தேவையானது என்னென்னா கொஞ்சம் ஒயர் தான் அதிகமாக தேவை. சோலாரோட கான்செப்டை பொறுத்த வரைக்கும் டே டைமில் நம்ம வந்து எவ்வளோ சூரிய வெளிச்சம் கிடைக்கோ அதை அப்படியே நமக்கு பேட்ரிக்கு கொடுத்து பேட்டரியிலேருந்து டைரெக்டாக எடுத்து தான் நம்ம வந்து கரண்ட்டை வந்து பயன்படுத்தணும். அதாவது பவர் சப்ளை எடுத்து பயன்படுத்தணும். நைட்டு மட்டும் அதற்கு பேட்டரியோட சார்ஜர் வச்சு இயங்கும். அப்படி இல்லாட்டி சார்ஜ் கம்மியாகிட்டுனா ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல் நைட்டு கரண்ட்டாக டேரெக்டாக ஏசிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணணும். இதுக்காக தான் நம்ம வந்து சோலாரை டே டைமில் மட்டுமாவது கரண்ட்டு பில்லை மிச்சப்படுத்துறதுக்காக நம்ம வந்து இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் எனக்கு வந்து அதிக அளவு செலவழிக்க முடியாது, ஒரு சின்னதாக வந்து மாட்டினா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து சோலார் பேனல் வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல கம்பெனி ஐட்டம். மற்ற லோக்கல் ஐட்டம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து சோலார் பேனல் ஓரளவு ரொம்ப பெருசாக இருந்தாலும் இருக்கும். ஆனால் அதோட மேக்ஸிமம் அவுட்புட் வோல்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். நான் இந்த பேனலில் வாங்கி வருஷம் இருக்கும், ஒரு 2 வருஷம் இருக்கும். அப்போவே வந்து 2க்குள்ளே வேரியேஷன் பார்த்து தான் வாங்கினேன். அந்த டைமே வந்து அந்த கடைக்காரரு கடைக்கு உள்ளே வச்சு தான் வந்து செக் பண்ணி காமிச்சார். அப்போவே வந்து நிறைய வேரியேஷன் தெரிஞ்சுது கம்பெனி ப்ராடக்ட்டுக்கும்
ஓரளவு ரேட் வந்து அதில் பாதி ரேட்டு தான் இருக்கும். இப்போ வந்து இது வந்து 3000ரூவானா அதோட ரேட் 1500 தான் இருக்கும். அதுக்குமே கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் வாங்கும்போது பெஸ்ட்டாக வாங்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். ஓகே நண்பா, இதோட கனெக்ஷன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். சோலார் லெவல் இண்டிகேட்டரை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதோட சர்க்யூட்டை வந்து நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே நண்பா, நமக்கு தேவையான ஒயர் வந்து எடுத்து வந்துட்டேன். கொஞ்சம் வந்து லென்த்து கூட இருக்கிறதால ஜாயிண்ட் அடிக்க வேண்டியிருக்கு. ஜாயிண்ட் அடிச்சுட்டு நம்மளுடைய இன்ஸ்டாலேஷனை ஆரம்பிச்சிடலாம். ஓகே நண்பா, சோலார் பேனலும் வந்து இது வந்து வெயிட் கம்மி தான். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேனல் வந்து எடுத்துருக்கேன். அதாவது நம்ம இந்த அலுமினியத்தில் கண்ணாடி போடுவாங்கள்ல, அதிலோட ஃப்ரேம் மட்டும் எடுத்துருக்கேன். இதில் நாம் இப்போ வந்து சோலார் பேனலை மாட்டலாம். ஓகே நண்பா, இது இப்போ ஃப்ரேமில் வந்து மாட்டியாச்சு. மேலே வந்து பாலிதீன் கவர் போட்டிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி உள்ளே உடஞ்சிருக்கிறதால போட்டிருக்கேன். உடையாமல் இருந்ததுன்னா இது தேவையில்லை. ஏன்னா வந்து உடஞ்சி அந்த சில்லுலாம் வெளியே வர ஆரம்பிச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ மேலே வந்து ஒரு கவர் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் என்ன கவர் பண்ணாலும் உள்ள வெளிச்சம் பட்டாலே வோல்டேஜ் வந்து நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே நண்பா, இப்போ வந்து சோலார் பேனலை வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து அதோட அவுட்புட் வோல்டேஜ் பாருங்கள். $15.48 வருது. அதாவது 15 வோல்ட்டு அப்ராக்சிமேட்டாக வருது. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30 தான் ஆகுது. 5:30க்கே ஓரளவு 15 வோல்ட் வருது. உங்கள்கிட்ட இந்த மாதிரி யூபிஎஸ் தான் இருக்குன்னா அதோட பேட்டரியை தனியாக வெளியே எடுத்து வச்சுருங்க. வெளியே எடுத்து வச்சுட்டு இதோட ப்ளஸ் மைனஸில் கனெக்ட் பண்ணணும். ப்ளஸ் இந்த கனெக்ஷன் வந்து பேட்டரிக்கும் ஏதாவது இந்த இன்வெர்ட்டருக்கும் போகும். அதில் உள்ள கனெக்ஷன் வந்து இதில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம்னா டே டைமில் டேரெக்டாக இதுலேருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோலார் சார்ஜும் ஏறும், நமக்கு அவுட்புட்டும் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கிறது போல் நம்ம வந்து இதுலேயும் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கலாம்.
நார்மலாக இந்த பேட்ரி வந்து கொஞ்சம் வந்து சார்ஜு வந்து டெட்டான பேட்ரி தான். இதுலேயும் வந்து உள்ள சார்ஜிங் நமக்கு பேட்டரிக்கு போனது போக நமக்கு என்ன வோல்ட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 4.821 இருக்குது. கொஞ்சம் கழித்து பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. ஓகே நண்பா, லெவல் இண்டிகேட்டரில் நான் சொன்ன மாதிரி லைன் கொடுத்த பிறகு 12 வால்ட் அப்ராக்சிமேட்டாக வந்து அங்கே அவுட்புட் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கும் லெவல் இண்டிகேட்டரில் லைட் வந்து எரியும். அதாவது லைட்டோட பவரும் வந்து வேரியேஷன் ஆகும். அதை வச்சு நம்ம வந்து லெவல் எந்த லெவலில் வந்து நமக்கு வந்து அவுட்புட் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே நண்பா, இப்போ வந்து கொரோனா லாக்டவுனுங்கிறதால வீட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து இன்னும் நிறைய பொருட்களை ஆட் பண்ணி பெர்ஃபெக்டாக வந்து பண்ணலாம். பொருட்கள் இல்லாத காரணத்தால் வீட்டில் இருக்க பொருளை வச்சு மட்டும் ஓரளவு என்னோட பெஸ்ட்டாக என்ன கொடுக்க முடியுமோங்கிறத நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க. பார்த்தா மட்டும்தான் இந்த நான் இப்போ சொல்கிறத நான் உங்களால் கேட்க முடியும். இதை பற்றின கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் பெரிய பேனல் வச்சு எப்படி வந்து இன்வெர்ட்டருக்கு லைன் கொடுக்குறது முதற்கொண்டு வந்து டீட்டெயிலாக வந்து நான் வந்து சொல்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுடைய நண்பர்களையும் மறக்காமல் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ வேணால் கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ வரக்கூடிய ஃபியூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.